ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்ததை சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் செய்ததை சொல்லிகிட்டே இருங்க. கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. இருள் எப்படி வெளியே போகும்? லைட்டை போட்டால் வெளியே போயிடும். தினந்தோறும் உங்கள் வாயில் இந்த லைட்டை அடிக்க, இதை அடிக்க அடிக்க உள்ளே இருக்கிற இருள் வெளியே போயிடும். உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாயில் நீங்கள் சொல்ல சொல்ல இருள் என்கிற அந்த நோய், அந்த வியாதி, அந்த வலி வேதனை விலகி போய்விடும். அல்லேலூயாவா? நான் சொல்கிறேன், எத்தனை பேர் சுகமாக இருக்க விரும்புகிறீங்க? சொல்லுங்க. என் வாயை திறந்து நான் சொல்ல வேண்டும். இந்த வசனங்களை, இந்த சத்தியத்தை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்னீங்கன்னா இது சுற்றி இது ஆனாவனா உள்ள என்ன எரியும்? லைட் எரியும், ஒரு வெளிச்சம் வரும். ஆமீனா? குண்டு பல்ப் எரியணுமா, டீப் லைட் எரியணுமா, ஃபோக்கஸ்டா? அது உங்ககிட்ட தான் இருக்குது. என்ன லைட் எரியணும்? 20 வாட்ஸா, 50 வாட்ஸா, 100 வாட்ஸா, 1000 வாட்ஸா? அப்போ 1000 வாட்ஸ் அளவுக்கு பேசுங்க. கொஞ்ச நேரம் 20 பேசுறது, அப்புறம் 10 பேசுறது, அப்புறம் 0 வாட்ஸ் ஆயிடுது. எங்கே வெளிச்சம், எங்கே இருள் போகும்? அப்படி டிம்மாக இருக்கும், அப்படி டல்லடிக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ என்ன லைட் போடணும்? 1000 வாட்ஸ் போடுங்க. உங்கள் வாயில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருள் போனோன்னா கொஞ்சம் 10 வாட்ஸு 20 வாட்ஸ் டீப் லைட்டு போட்டால் போதும். இல்லை, இருள் பிச்சுக்கிட்டு ஓடணும். நோய் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், வலி வேதனை என்கிற இருள் என் சரீரத்தை விட்டு பிச்சுக்கிட்டு ஓடணும் அப்படின்னா 1000 வாட்ஸாக நீங்கள் மாறணும். அல்லேலூயா! உங்கள் வாயில் இந்த 1000 வாட்ஸ் ஆகிய வசனத்தை வைங்க. இது 1000 வாட்ஸுக்கும் மேலானது. கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. இது வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயில் வச்சு விசுவாசத்தோடு நான் சொல்கிறேங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தரின் பரிகாரி சொல்லிக்கிட்டே இருங்க. டாக்டரே கைவிட்டாலும் இந்த வசனம் உங்களை கைவிடாது. ஆண்டவர் சொல்கிறார்ல, இந்த வானம் பூமி கூட ஒளிந்து போகலாம், என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை, அது நிறைவேறும், சொன்னபடி ஆகும். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். தெய்வத்துடைய என்ன டெஸ்ட் பண்ணி கொடுக்குறான்? அவர் சொன்னார்ல, சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா! நான் சொல்கிறேன், அவர் சொன்னபடியே உங்களுக்கு நடக்கும். இந்த வார்த்தையில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அவ்விதமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் சரீரத்தில் நடக்கும். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள், நல்ல நடைவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் குணமானேன். நல்லா சொல்லுங்க, ஒரு 10 தடவை 20 தடவை சொல்லுங்க. ஏசு கிறிஸ்துவின் தடுமுகளால், ஏசு கிறிஸ்துவின் தடுமுகளால் நான் குணமானேன், நான் குணமானேன், நான் குணமானேன். அவரே பரிகாரியாகிய கர்த்தர்.